தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் ஜாபில் இருக்கீங்க, வேலையில் இருக்கீங்க, நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். வேலையில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் பெரிய லெவலில் லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கிடைக்கும். ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல வேலையாட்கள் அமையாமல் இருந்தால் இந்த வாரம் அமைவார்கள். உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்களெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலை கிடைக்காதவங்க ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களும் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ வெற்றி என்பது கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் சொந்த பிஸ்னஸ் ஸ்மாராக உங்களுக்கு இருக்குது. வேலை வாய்ப்புகள் தான் பெரிய முன்னேற்றமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நார்மலாக இந்த வாரம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவு, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாமே இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களை பற்றிய வீண் வதந்தி எப்பயுமே வெளியில் உலாவிக்கிட்டே இருக்கும். அது விஷயத்தில் கவனம். எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இன்னும் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சக்ஸஸ் என்பது நல்லா இருக்குது. எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வெற்றி அடைவீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணுங்கள், நன்மையாக இருக்கும்.